இருந்தாலும் யாரும் பாக்குறது இல்ல. இப்ப இருக்கிற உலகம், இப்ப இருக்கிற இளைஞர்கள் தேடுறது பணம் தான் தேடுறாங்க. யாருமே அறிவை தேடுறதுன்றது ரொம்ப பேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் அறிவை தேடுறாங்களா? இல்லவே இல்லை. உங்களுடைய கருத்து இதை பற்றி? 3 வயசு குழந்தைய அதிகாலை 5 மணிக்கே எழுப்பி வாய் கழுவி இட்லி அவன் சாப்பிட்றானோ இல்லையோ கட்டாயப்படுத்தி திணித்து அப்படியே பழையதையெல்லாம் சிறிதளவு வெளியேற்றி அப்படியே காலில் பூட்ஸ் போட்டு குளிப்பாட்டி தலைவாரி பூச்சுடி எல்லாம் அம்மா பள்ளிக்கு அனுப்புறாங்க. நான் ஒத்துக்கொள்கிறேன். எதுக்கு பிள்ளை போகும் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, டேய் நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். எந்த அம்மாவும் அப்பாவும் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு வா அப்படின்னு சொல்ற அம்மா அப்பாக்களை நான் குறைவாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுதான் இந்த சமுதாயத்துல நிதர்சனமான ஒரு உண்மை. பிள்ளை அப்படியே வீட்டுக்கு வந்துருது, பள்ளியில போடுற கஷ்டங்களை எல்லாம் பட்டுட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தவொடனே திரும்பவுமா குளிப்பாட்டி ஏதோ ஒண்ணு கொடுத்து திரும்பமா ஹிந்தி டியூஷன். இப்படி ஒரு குழந்தை வளரும் போது இளைஞனாகும் போது அவனிடத்துல மிச்சம் இருக்கிறது என்னத்த மிச்சம் இருக்கிறது? விழிப்புணர்வே இல்லாத ஒரு சமுதாயத்தை நான் இந்த சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றேன். விழிப்புணர்வற்ற ஒரு சமுதாயம், வெறும் போட்டி பணம் சம்பாதிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இளைய சமுதாயத்தை மீண்டு இருக்கின்றது. ஓகே, இல்ல அதை முன்னிலைப்படுத்துறதுனால அதை நோக்கி தான் பயணிக்கிறது. இது வந்து மகிழ்ச்சியானதா வருத்தமானதா? வருத்தமான ஒரு விஷயம். எப்படி மாத்துறதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? சார், மாத்துறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக வர வேண்டும், ஒரு குடும்பத்திற்குள்ளாக வர வேண்டும். ஏன்னா நாடு மாறணும் அப்படிங்கிறது இல்ல, ஃபர்ஸ்ட் நான் மாறணும். ஒரு அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய பிள்ளைக்கு நான் எப்படி என்னுடைய பிள்ளையை வளர்க்கணும் அப்படிங்கிறத அவர் அம்மா அப்பா உணர்ந்துக்கணும். ஏன்னா எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான், அது மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீவனாவதும் அன்னையினுடைய வளர்ப்பு நிலை. உங்களுடைய கருத்து சொல்லுங்க. விளையாட்டுத்துறையில் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா கூட ஒரு அத்லட் அவன் என்ன திறமையா உள்ளவனா இருந்தாலும் கூட அவன்கிட்ட திறமை அறிவு என்ன இருந்தாலும் கூட அவன் வந்து ஒரு ஸ்டேட் மீட்லயோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன ஸ்டேட் மீட்லயோ ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு அவன் வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சு ஒரு ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல்ல போனா கூட ஒரு சில சூழ்நிலை நிமித்தம் ஒரு சில சிச்சுவேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன்ல அவனுடைய திறமை அவனோட அறிவை முடிக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆப்போனண்டா அவனோட அதை விட அதிக பண பலம் உள்ள வேற ஒரு வீரர் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல பணத்தை கொடுத்து அவனோட பொசிஷனுக்கு அவன் அனுப்பிடுறாங்க. ஓகே, கரப்ஷன் வந்துருன்னு சொல்றீங்க. நல்ல திறமைசாலிய முன்னேறவன் வந்து பணம் வந்து அதை பண்ணுது, அதனால பணம் தான் முக்கியமா இந்த இளைஞர்கள் தேடுறாங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஓகே, நிறைய குற்றச்சாட்டு இந்த பக்கம். ஏன்னா ஆக்சுவலா ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா யதார்த்தமா இருக்கு, பிராக்டிகலா இருக்கு. அங்க 2-3 பேர் ஆல்மோஸ்ட் எல்லாம் சொன்னது பாத்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை அதுதான் அது. பட் அது எந்த வகையில சரி? இந்த பார்வையில இருந்து மாறுபட்ட பார்வை உங்களோட கருத்துக்கள் என்ன மாதிரி வைக்கிறீங்க? நிறைய விஷயங்களை சொன்னாங்க அவங்க, இல்லைங்களா? சொல்லுங்க. +2 முடிச்ச உடனே 1200க்கு 1150 மார்க் எடுக்கணும். 1150 மார்க் எடுக்கணும். நீங்க பணம் முக்கியம்னு சொல்றீங்களே, பணத்தை கொடுத்து சீட்டு வாங்க வேண்டியதானே? MBA-வா இருந்தாலும் இன்ஜினியரிங்கா இருந்தாலும் பணத்தை கொடுத்து சீட்டு வாங்கிக்கலாம் இல்லையா? நீங்க உங்க பையனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வச்சு 1200 மார்க் 1150 மார்க் வாங்கணும். ஏன் அவன் வந்து எப்படி வாங்குறான்? காசு கொடுத்து எக்ஸாமினேஷன்ல காசு ஒரு பேப்பருக்கு 1000 ரூபாய் பின் பண்ணி கொடுத்தா வாங்குறான் இல்ல இல்லையா? அவனோட அறிவு சரி. உங்களோட பசங்களை நீங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விடும் போதும் ஸ்கூல்ல சேர்க்கும் போதும் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுங்க அப்படின்னு நான் சொல்றோம் கிடையாது இல்லையா? பணத்தை பத்தி ஒரு முக்கியத்துவம் கொடுங்க, பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி கொடுங்க நான் சொல்றோம் கிடையாது. நம்ம அறிவை தான் கேட்கிறோம். நீங்க அறிவை சொல்லி கொடுங்க, அறிவை வச்சுதான் நாங்க பணம் பண்றோம். கரெக்டா? நம்ம அறிவுன்றது நம்மளுக்கு இருக்கணுங்க. அறிவை தேடி போறதுன்றது ஒரு விஷயம், அறிவு வந்து வாங்கிக்கிறது ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து அறிவை வந்து நம்ம வாங்கினாக்கு அப்புறமே தான் அதை வந்து தேடி போக முடியும். பேசிக்கான அறிவை நம்ம கிட்ட வாங்கணும், இருக்கணும். இருந்ததுக்கு அப்புறம் அதை தேடி போய் நம்ம அந்த அறிவை வந்து வளர்த்துக்கணும். இப்போ எங்க சைட் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்படின்னு நீங்க உங்களுக்கு அந்த மெசேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கரெக்ட்? அவங்க சொன்ன மாதிரி அறிவை வளர்த்துக்கணும்னு ஒரு இன்டென்ஷன் இல்லாதவங்கனால தான் மட்டுமே அந்த குரூப்பை விட்டு வெளியே வர முடியும். எனக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு கத்துக்கணும், எனக்கு உண்மையான இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு நான் என்னோட நானே வளர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, விருப்பப்படுறவங்க வந்து இந்த குரூப் விட்டு வெளியே வர மாட்டாங்க. இந்தந்த விஷயங்கள் இருக்கு, இந்தந்த தொகுப்புகள் இருக்கு, இதை நான் வந்து கத்துக்கணும், இதை நான் தெரிஞ்சுக்கணும், என்னோட அறிவை வளர்த்துக்கணும்னு இருக்கவங்க அந்த குரூப்ல இருந்து அந்த அறிவை வந்து பெற்றுப்பாங்களே தவிர விட்டு போக மாட்டாங்க. எனக்கு டைம் இல்ல, காசு இல்ல, பணம் இல்ல இப்படின்ற மாதிரி ஒரு இதுல வந்து இருக்க மாட்டாங்க. ஓகே, ரொம்ப தெளிவான கருத்துக்கள் சொல்றீங்க தம்பி நீங்க. அதாவது அறிவு என்கிற ஒரு விஷயம் ஆத்மார்த்தமாக சுவாசிக்கிற பொழுது, யாசிக்கிற பொழுது அது என்ன வேணாலும் மாறும். அதுதான் நீங்க சொல்றீங்க நீங்க, இல்லைங்களா? அந்த உணர்வு பூர்வமாக அறிவை யாசிக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு எந்த நிலையில இருக்காங்கிறத உங்க ரூபத்துல நான் பாக்குறேன், அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, அறிவுங்கிறது வந்து வெறும் புஸ்தகம் படிப்புங்கிறதுல என் சமூகத்தை பத்தின பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ளுது. இந்த தெரிந்து கொண்ட விஷயங்களை நாங்க எப்படி செயல்படுத்துறாங்க, அதற்குண்டான என்னென்ன எதிர்வினைகள் வருகிறது, அதை எதிர்த்திருப்பதற்கான மன உறுதி கூட மிகப்பெரிய அறிவு தேவைப்படுது அதுக்கு.
சோ இந்த மாதிரியான சூழ்நிலை நிறைய இளைஞர்கள் வேகமா வர்றப்பதான் இந்த தேசத்துக்குரிய மாற்றங்கள் நடக்கும். அந்த மாதிரி மனிதர்கள் நிச்சயமா இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிட்டே இருக்க, நிறைய எண்ணிக்கையில் வர வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. உங்க வீட்டுல கர்ப்பிணி பெண் யாரும் இருக்காங்களா? அப்படின்னா நிச்சயமா பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடி மையத்துல அவங்களோட பேரை பதிவு பண்ணிருப்பீங்க இல்லையா? அப்படி பதிவு பண்ணிருக்கிறது மூலமா இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள், ரணஜன்னி தடுப்பூசி, இரும்பு சத்து மாத்திரைகள்னு எல்லா விதமான கர்ப்பகால பராமரிப்பு சேவைகளும் அளிக்கப்படுது. குழந்தை பிறந்த 6 மாசம் வரைக்கும் சத்தான இணை உணவும் இவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதோட அரசாங்கம் கொடுக்கிற பிரசவ கால உதவித்தொகையும் இவங்களுக்கு கிடைக்கும். உடனடியா அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்துக்கு போய் பேரை பதிவு பண்ணிக்கங்க. என்னை ஒரு ஆரோக்கியமான தாயா மாத்தினதும், நல்ல கல்வியை கொடுத்ததும் எனக்கு இந்த குழந்தைகள் மையம் தான். உமன்ஸ் ரைட்ஸ் எல்லாம் என்ன, இது எல்லாமே சொல்லி கொடுத்தது அங்கன்வாடி மையத்துல இருக்கிற ஆசிரியர்கள் தான். என்னோட ஹையர் ஸ்டடிஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஐடி கம்பெனில 2 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2 வயசுல 5 வயசு வரை இங்கே தான் படித்தேன். நான் இங்கே நிறைய நல்ல பழக்கங்களை கற்றுக்கிட்டேன். இந்த அடிப்படை எழுத்துக்கள், சில கதைகள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வரதுனால உங்களுக்கு அந்த பிள்ளைங்களை ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியா. இன்னைக்கு அட்வொகேட்டா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த அங்கன்வாடி மையம். உங்களுடைய பார்வை? அறிவுன்றத நீங்க சொன்ன மாதிரி, அதாவது கற்றல் மட்டும்தான், அதாவது எஜுகேஷனல் சிஸ்டம் மட்டும்தான் அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அறிவு என்பது இந்த சமூகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒருவன் பெறக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அறிவு தான். உங்களுக்கு பணம் தேவை அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு அதுக்காக நீங்க பிரயாணப்படுறீங்க பாருங்க, அதுக்காக நீங்க உழைக்கிறீங்க பாருங்க, இதுவே ஒரு அறிவு தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இளைஞர்கள் ஏன் பணத்தை தேடி அறிவை தேடியன்னா, இந்த நாட்டினுடைய முகவரியாகவும் இந்த நாட்டினுடைய அடையாளமாகவும் திகழ்ந்த சுவாமி விவேகானந்தர் மிகச்சிறந்த அறிவாளியாகவும் உன்னதமான உணர்வுபூர்வமாக கற்றதை கிரகிச்சதுனாலதான் அவருக்கு பணம் பெருசா இல்லை. மேலை நாட்டவர்கள் இந்திய தேசத்தை, இந்த தேசம்னா வெறும் படிப்பறிவற்றவங்களும் மூட நம்பிக்கைகளும் சாஸ்திர சம்பிரதாயங்களும் பின்பற்றக்கூடிய ஒரு இழிவான மக்களை போலதான் நினைத்திருந்தார்கள். ஆனால் சுவாமி விவேகானந்தருடைய அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் இந்திய தேசம் உயர்ந்த ஞானிகளையும் உயர்ந்த பாரம்பரியத்தையும் உயர்ந்த பண்பாட்டையும் கொண்ட தேசம்னு மதிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தேவை பணக்காரன் இல்லை. இந்த நாட்டு எத்தனையோ அரசர்கள் ஆண்டாங்க, அவங்க போய் பிரகடனப்படுத்தல இந்தியாவை பத்தி. ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதர் ஒரு உன்னதமான அந்த அறிவை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்ற அவங்களுடைய ஃபார்முலாவை நம்ம பின்பற்றாத போற காரணத்தினாலதான் நம்ம எல்லாமே இந்த பக்கம் பணத்தை தேடின்னு சொல்லியிருக்காங்க. புத்தர் என்ன பெருசா பாடசாலையை படிச்சாரு? எப்படி இந்த மக்களையும் இந்த சமுதாயத்தையும் நம்ம வாழ்க்கை நெறிப்படுத்தணும்ன்றதான் சொன்னார். அன்பு கொள்கையை தான் போதித்தார். அதுக்கு என்ன பெரிய எந்த ஒரு எஜுகேஷனோ பெரிய ஒரு பிலாசபியோ படிக்கணும்னு அவசியம் இல்லை. அறிவுன்றது பேசிக்கா தெரிஞ்சுங்க. நம்ம கற்றல் மட்டும்தான் அறிவு இல்லை. இந்த சமுதாயத்தையும் எப்படி உயர்த்தணும், நம்மளே எப்படி உயர்த்தணும், வருங்கால சந்ததிகளை எப்படி மேம்படுத்தணும், இதை சார்ந்த அறிவை நம்ம பெறணும்னு தான் என்னுடைய கருத்து. ஓகே, மகிழ்ச்சி சார். எஜுகேஷன் சொன்னாங்க சார். ஸ்டார்டிங்ல அவங்க ஆரம்பிக்கும் போதே திருக்குறள்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. திருவள்ளுவர் யாரு? கோடீஸ்வரரா இல்ல அறிவாளி? அந்த காலத்துல ஏதாச்சும் கோடீஸ்வரர் பேர் யாருன்னா சொல்ல முடியும்? இல்ல அறிவாளிகள் பேர் சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் சொன்னாரு, இறந்ததுக்கு அப்புறம் அவர் பணத்தை தான் பாக்குறாங்கன்னு. ஐயா அப்துல் கலாம்னு ஒருத்தர் இருந்தாரு. அப்துல் கலாம் இறந்த போது எவ்வளவு இளைஞர்கள் கண்ணீர் சிந்திருப்பாங்க. அவரை பார்த்து ரொம்ப பேர் பணத்தால பார்க்கல, அவரோட அறிவை வச்சுதான் ரொம்ப பேர் அவரை பார்த்து கண்ணீர் விட்டாங்க. சோ அறிவு தான் முக்கியம். என்னோட பள்ளியில் நான் ஒரு விவேகானந்தராக இருக்கிறேன், என்னுடைய கல்லூரியில் நான் ஒரு அப்துல் கலாமாக இருக்கிறேன், என்னோட கல்லூரியில் நான் அம்பேத்கராக இருக்கிறேன் சொல்லிட்டு எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு முன்ன வராங்கன்னு கேட்கிறேன். எத்தனை இளைஞர்கள் எனக்கு பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க, எத்தனை இளைஞர்கள் புரட்சிகரமா செயல்படுறாங்க, எத்தனை இளைஞர்கள் சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க, போராடுறாங்க இல்லைங்களா? நம்ம இளைஞர்கிட்ட கஷ்டப்பட்டு பல்வேறு வகையில போராட்டத்தில் நிறைய இளைஞர்கள் சொல்றாங்க. நீங்க வாஞ்சிநாதன் சொல்லலாம், பாரதியார் சொல்லலாம், கணக்கு சொல்லிட்டே போலாம். அவங்களை பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்தியா தேசம் முழுக்க இன்னைக்கு சமூகத்துக்கு எதிராக ஏற்படுற பல்வேறு சிக்கல்கள் இருக்கு, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஓகே, மறுத்து போன மனிதர்களாக இளைஞர்கள் வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் மூழ்கிட்டாங்க. அதை அறிவுனே நான் சொல்ல மாட்டேன். நான் அறிவை தேடிய இளைஞர்களுக்கு ஆழ்ந்த அறிவு, தெளிவான ஞானம் ஒண்ணு, ஆழ்ந்த அறிவு உள்ள போய் பாக்குற ஒரு விஷயம் அது. நீங்க எல்லாம் இதுலயே மாட்டிட்டு போறாங்கிறது என்னோட நான் ஒரு பறந்து பாக்குற சூழல் இருக்குது. இந்த நிலை மாற வேண்டும் தான் என்னோட ஆசை. சொல்லுங்க மணி, சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க பணத்தால பைத்தியக்காரனா ஆனவங்களும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. படிச்சு பைத்தியக்காரனா ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த காலத்துல. நான் அதையும் சொல்லிக்கிறேன். இன்னொன்னு,
எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு அவன் படிச்சதுக்கு சம்பந்தமே இல்லாம வேலை பாக்குறான். அதே யோசிச்சு பாருங்க, எதனால? வீட்டுல அவன் படிச்சுட்டு சும்மா இருந்தா வேலைக்கு போகாதவன் படிச்சுட்டு வெட்டியா இருக்கான், நீ என்னடா படிச்சு கிழிச்சன்னு தான் கேட்பாங்களே. அந்த ப்ரெஷர் கொடுக்கறதுனாலதான் அவன் படிச்சு சம்பந்தமே இல்லாம வேலைக்கு போறான். எதுக்காக? பணத்தை தேடி. இவங்க நம்ம சம்பாதிச்சு கொடுத்தாதான் இவங்க நம்ம மதிப்பாங்க. பெற்றோர்களே நம்மள இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னதான் +1 +2ல நீ ஃபீஸ் கட்டி இத்தனை டியூஷன் போய் இவ்வளவு படிச்சிருந்தாலும் அவன் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவனுக்கு உடனே வேலை கிடைக்காது. அவன் அறிவை வச்சு பார்க்க மாட்டாங்க. அவன் ட்ரை பண்ணணும். அவனோட திறமையை நீ வெளியே காட்டணும். ஓகே, நான் அதை ஒத்துக்கிறேன், அறிவு இருந்தாதான் முடியும். இன்னொன்னு, அவனுக்கு வேலை கிடைக்கலன்னா அடுத்த ஸ்டெப் அவன் என்ன பண்ணுவான்? அவன் படிச்சுட்டு அவன் அறிவுக்கான வேலையை பார்க்க மாட்டான். சம்மந்தம் இல்லாம இன்னொரு வேலையை தான் தேடி போவான். எதனால? பணம் தேவை வேணும் நம்மளுக்கு. அது அப்புறமா கூட பாத்துக்கலாம். நம்ம படிச்சதுக்கு நம்ம அறிவுக்கு வேற பாத்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு வீட்டுல நம்மளுக்கு ஒரு மரியாதை வேணும், நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு இது வேணும்ன்றதுக்காக அவன் இன்னொரு வேலையை தேடி போறான். ஓகே ஓகே, ரொம்ப யதார்த்தத்தோட பார்வை உங்களை எடுத்துக்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம் இங்க கொடுத்துட்டு பின்னாடி நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்க, சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் நாளுக்கு நாள் பணத்தோட தேவை அதிகரிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கு. ஒரு காலையில எந்திரிச்சு ஒரு கேன் வாட்டர் வாங்கணும்னா கூட நம்மளுக்கு பணம் அவசியம் தேவை. போய் ஒரு கடையில போயிருந்துகிட்டு நான் அறிவாளி எனக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்களா? பணம் இருந்தாதானே நம்ம ஒரு பால் பாக்கெட் கூட வாங்கி நம்ம முடியும். நம்மளால சந்தோஷமா ஒரு வேளை சாப்பிடணும்னா கூட நம்மளுக்கு பணம் அவசியம், அத்தியாவசியம். பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. பணம் இருந்தா உலகமே நம்ம கையில. பணம் இருந்தாதான் நம்மளுக்கு கரண்ட் பில்லு, கரண்ட் எப்படி வருது உங்களுக்கு? கரண்ட் பில் கட்டினாதானே உங்களுக்கு கரண்ட் வீட்டுல கிடைக்குது. ஒரு டிவி பார்க்கணும்னா ஒரு கேபிள் கனெக்ஷனோ எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு பணம் இருந்தாதான் நம்மளுக்கு கிடைக்குது. பணம் ரொம்ப அவசியம். அறிவு இருந்தா வாழலாம், பணம் இருந்தா சந்தோஷமா வாழலாம். விவசாயி இருக்காங்க சார், அவங்களுக்கு எப்ப பயிர் செஞ்சா நல்லா விளையும் அப்படின்ற விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்ப அவங்களுக்கு அறிவு இருக்குதானே சார்? அவங்க அறிவு இருந்தும் பணம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு சாகுறாங்க. ஏன் சார்? அறிவு இருக்கனால வாழ வேண்டியதானே, பணம் கிடைக்கலன்னு ஏன் சாகணும்? அப்ப பணம் முக்கியம் தானே சார் அதுக்கு? ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்து நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா ஓகேங்களா, மனதை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நிறைய தமிழகத்தில இல்ல இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. நல்ல அறிவு இருந்துன்னு சொன்னா அந்த வழியை கூட தாங்கிட்டு அடுத்த நிலைமைக்கு போயிருக்கணும். நிறைய ஈவன் படித்த இளைஞர் கூட விவசாய பிரச்சனை தற்கொலை கொண்டு செய்து கொண்ட விஷயங்கள் வந்து சாப்பாடுறதுக்கு கூட எதுவுமே இல்லன்றனால தான் சார் சாகுறாங்க. அவங்க மன தைரியம் கூட அவங்களுக்கு அந்த நிமிஷத்துக்கு ஒத்துழைப்பு இல்லாம போயிடுது. அப்ப சாகணும்ன்ற ஒரு இது தோணுது இல்லையா? அறிவு இல்லாம செத்து போலாங்கிறது ரொம்ப கம்மி, பணம் இல்லாம செத்து போனவங்க நிறைய. உண்மை அதுதான் சார். அறிவு இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க நீங்க ஆக்சுவலா இல்லையா சார்? இல்ல அறிவாளியான மாப்பிள்ளை வேணும்னு யாரும் கேட்கறது இல்லை, நல்லா சம்பாதிக்கிற மாப்பிள்ளை வேணும்னு தான் கேட்கறாங்க. அதுக்காக அவங்களுக்கு நாங்க போறதுக்காக அவங்க கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு கல்யாணம் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சம்பாதிக்கணும் பிரதர், அத ஃபர்ஸ்ட் யோசிங்க பிரதர். அப்புறம் அவர் கேட்டாரு இன்டர்வியூல உன்னோட அறிவை வச்சுதான் வேலைக்கு எடுக்கிறாங்க. இப்ப எத்தனையோ பேர் ஷூரிட்டிக்கு காசு கொடுக்கறதுக்கு வழி இல்லாம வேலையே இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க. அதான் உண்மை. நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட அப்பியரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பான். நீ எவ்வளவு டீசென்ட்டா இருக்க, என்னோட கம்பெனிக்கு செட் ஆவியான்ற முதல்ல பார்த்துட்டு தான் அப்புறம் உன்னோட அறிவுக்குள்ளேயே போவான். உனக்கு அறிவு இல்லைன்னா கூட அவன் ட்ரெயின் பண்ணியாவது எப்படியாவது எடுத்துப்பான் உன்னை வேலைக்கு. ஆனா உன்னோட அப்பியரன்ஸ் அதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் அவன் கண்ணுல அதான் ஃபர்ஸ்ட் படும். நீங்க ஆக்சுவலா நீங்க இந்த உலகம் வணிகமாயிட்ட பிறகு மனிதர்களோட பொருளா மாறி போயிட்டோம். ஆக்சுவலா அதனோட வெளிப்பாடு தான் நீங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமான நிலையா இருந்தா கூட அதான் நிதர்சனம் என்று. அதனால தான் இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் பணத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு நம்ம நண்பர் சொல்லியிருக்காரு. நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். நம்ம ரெண்டு பக்கத்துல இளைஞர்களும் ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கவங்களும் பல்வேறு வயசுல இருந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை பயணம் பணத்தை நோக்கியா இல்ல அறிவை தேடியாங்கிற ஒரு விஷயத்த பாக்குறோம். ஆக்சுவலா ரெண்டு சைட் ஆஃப் காயின் மாதிரி தான் சொல்றோம். ஆக்சுவலா சின்ன வயசுல கல்வியா செல்வமா வீரமான்னு ஒரு படம் நான் பார்த்ததா ஞாபகம் எனக்கு. வீரம் பெருசா கல்விங்கிறத நான் நாலேஜா எடுத்துக்கிறேன், அதில் அறிவு நான் எடுத்துக்கிறேன். இல்ல செல்வம் பெருசாங்கிற பத்தி ரொம்ப கான்சியஸா இருக்கும், ரொம்ப ஆர்வம் பார்த்த படம். அதுல எதெல்லாம் ஒன்னொன்னுக்கான போட்டு கடைசியில அறிவு தான் கடைசி வரைக்கும் நிற்கும். அவர் சொன்ன மாதிரி எத்தனை பணக்காரன் உனக்கு தெரியும், அவரு பல்வேறு புலவர்களை சொல்வார், அறிவாளிகளை சொல்வார். இந்த அறிவாளிகளும் காலத்தை தாண்டி இருக்காங்க, அழிக்க முடியாத செல்வம் கல்வின்னு தான் சொல்லிட்டு பாரு. இன்னைய காலகட்டத்தில் கல்வியும் ஒரு பொருளாக மாறிவிட்டது. அது சேவையாக ரொம்ப மதித்து ஒரு ரெவரன்ஸோட அந்த நாலேஜை சீக் பண்ற காலம் மாறி எல்லாம் பொருளாக மாறிவிட்ட பிறகு இன்றைய சூழலில் இளைஞர்களுடைய வாழ்க்கையினோட நோக்கம் எதுவாக இருக்கிறது? பணமா அறிவா?
இதை பத்தி மேலும் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைக்க இவர்கள் பேசிய கருத்துக்கள் வலு சேர்க்கிறதையும் தங்களுடைய அனுபவங்களின் வாயிலாக கற்ற விஷயங்களை பெற்ற விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக 2 சிறப்பு விருந்தினர்களை ஆளுமைகளை நம் அரங்கத்திற்கு அழைத்திருக்கின்றோம். என்ன கோமதி, அங்கன்வாடி மையத்துல இருந்து வெளியே வர என் பையனை தான் அங்க விட்டுட்டு வர. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு மனுஷனோட மூளை அவனோட 6 வயசுலயே 80% வளர்ச்சி அடைஞ்சிருமா. இந்த பருவத்துல குழந்தைக்கு கட்டாயம் தேவைப்படுற முன்பருவ கல்விய நம்ம அங்கன்வாடி மையங்கள்ல விளையாட்டாவும் செயல் விளக்கமாவும் அறிவு தூண்டக்கூடிய வகையிலையும் சொல்லி தராங்க. அதோட முட்டை, கொண்டைக்கடலை, பாசிப்பயிறு, உருளைக்கிழங்குன்னு சத்தான உணவுகளும் தராங்க. அத்தனையும் செலவில்லாமலா? ஆமாக்கா, இங்க முன்பருவ கல்வியை முடிச்சிட்டு பள்ளிக்கு போற குழந்தைங்க அறிவிலையும் பண்புலையும் சிறந்து விளங்குறாங்கன்னா பாத்துக்கோங்க. சந்தோஷமான விஷயம்தான். நாளைக்கு என் மகனையும் அங்கன்வாடி மையத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். கடந்த 30 ஆண்டு காலமாக இந்திய இளைஞர்களை ஒரு பலமுள்ள இளைஞர்களாக மனிதர்களாக உருவாக்குகின்ற நோக்கோடு தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்தியா அறக்கட்டளையினுடைய நிறுவனர் தலைவர் மற்றும் கல்வியாளர் முனைவர் ஏ விஜயகுமார் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வறுமையில வாடிக்கிட்டு இருக்க அப்பா அம்மா கூட அவனை போய் அந்த படிக்கிற நேரத்துல வந்து பணத்தை தேடுன்னு சொல்லவே கிடையாது, அறிவை தான் தேட சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அறிவை தேடி முடித்த பிறகு உள்ள வயதை தான் நம்ம வந்து குறிப்பிடுறோம். அப்ப அந்த 20 வயசு, அப்ப அந்த 20 வயசு இளைஞன் வந்து என்னதான் தேடணும்? அதுக்கு பிறகு பணத்தை தான் தேடணும். பணத்தை தேடினாதான் அவனுக்கு வாழ்க்கை, பணத்தை தேடினாதான் அவனுக்கு மேன்மை, பணத்தை தேடினாதான் அவனுக்கு உயர்வு. அப்ப பணத்தை தேடுறதுக்கு தான் அவன் போகணும் அப்படின்னு நிலைமை இருந்த பிறகு அவன் திருப்பி அறிவை தேடணும் அப்படின்ற கேள்வி வருது இப்ப. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அது வரைக்கும் அவன் படிச்ச அறிவு வந்து பொது அறிவு, பாட அறிவு, விஞ்ஞான அறிவு, கணித அறிவு. அப்ப 20 வயசு பிறகு அவன் பெற வேண்டிய அறிவு பணத்தை தேடுற அறிவு. அப்பயும் அறிவு தானே தேவைப்படுது. அப்ப பணத்தை தேட வேண்டிய அறிவு தேவைப்படுது. அந்த அந்த பணத்தை தேட வேண்டிய அறிவை வந்து ஒரு மீன்ஸ், ஒரு பாலமாக வைத்துக்கொண்டு அவன் அடைய வேண்டிய இடம் வந்து அந்த பணம். அந்த பணத்தை அடையிறதுக்கு அந்த அறிவு தேவைப்படுகிறது. அப்ப இந்த பணமும் அறிவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கண்கள் மாதிரி. இது எதுக்காக போறான் எதுக்காக போல அப்படிங்கிறது. அப்ப எந்த மாதிரி அறிவை வந்து பெற்றுக்கொள்கிறான், இனிமே எந்த அறிவு வேணும். அப்ப இது அது வரைக்கும் வந்து பாடம் மார்க் வாங்குறதுக்காக உள்ள அறிவை வாங்கிட்டு இருந்தான். இப்ப வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான அறிவை பெறணும் அவன். அந்த வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பெற்ற அறிவு என்ன? வாழ்க்கை எப்படி முன்னேறுது, பிரச்சனைகள் எப்படி சமாளிக்கிறது, நல்லவர்களை எப்படி தேடுவது, தீயவர்களை எப்படி ஒதுக்குவது, பிரச்சனைகள் வந்து எப்படி சமாளிப்பது, அடுத்தடுத்த வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வேண்டிய படிக்கட்டுகள் என்ன, இதெல்லாம் நோக்கி அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். சோ அறிவை விட்டு பணத்தை தேட போறது இல்லை, இல்ல பணத்தை விட்டு அறிவை தேட போறது கிடையாது. இது ரெண்டுமே 2 தண்டவாளங்கள் மாதிரி ஒருங்கிணைந்துதான் போக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இதை நோக்கிதான் இன்றைக்கு சமுதாயம் இருக்க வேண்டும். ஆனா துரதிருஷ்டவசமாக நம்ம சமுதாயம் அப்படி இல்லை. இன்னைக்கு நிறைய இன்ஜினியரிங் காலேஜ்லயோ நிறைய காலேஜ்ல நாங்க போய் ப்ரோக்ராம் நடத்தும் போது அவன்கிட்ட ஒன்று கேட்போம், உனக்கு படிப்பதற்கென்ற ஒரு வாய்ப்பு கொடுக்காம, படிப்பதற்கென்ற ஒரு முனைப்பு இல்லாம, ஒரு ஃப்ரீ உலகமா அவனுக்கு கொடுத்து பரீட்சையே இல்லாம வாழ்க்கையில முன்னேற வாய்ப்பு கொடுத்தா எத்தனை பேர் ரெடியா இருப்பேன்னு கேட்டா அத்தனை பேரை கை தூக்குறான். அவனுக்கு அந்த அறிவு தேவையில்லைன்னு தான் தோணுது எனக்கு. அப்ப இந்த அறிவினுடைய நோக்கம் என்ன? வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டுமா? அறிவை பெறுவது என்பது வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு மட்டுமா அப்படின்னு கேள்வி வரும்போது இல்லை, அவன் வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறது. நிறைய பெற்றோர்கள் வந்து என் குழந்தை இன்ஜினியர் ஆகணும், என் குழந்தை வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ஒரு ஆதங்கத்தோட உட்கார்ந்து இருக்காங்க. பட் அதே பெற்றோர்கிட்ட போய் கேட்கும்போது எத்தனை பெற்றோர்கள் உங்க குழந்தைகள் நல்ல மனிதர்களாக ஆக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் கை தூக்கிறாங்க. அப்ப அந்த ஆதங்கம் இருக்கு. அப்ப அந்த நல்ல மனிதனாக மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் அறிவு தானே. அந்த அறிவு தேவைப்படுது இல்லை. அப்ப அந்த அறிவையும் அந்த பணத்தையும் சமமாக எடுத்து செல்வதற்கு வேண்டிய ஒரு சுமூகமான சமூக சூழ்நிலை இருக்கான்னா இன்னைக்கு இந்தியாவில் இல்லை. இன்னைக்கு வந்து பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, திட்ட மேலாளர்களும் சரி, கல்வியாளர்களும் சரி மிகவும் குழம்பி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்குமே எது நிதர்சனம், எது உண்மை,
எந்த பாதையில் சென்றால் இன்றைக்கு நாடு முன்னேறும், எந்த பாதையில் மாணவர்கள் இட்டு சென்றால் சரியான முறையில் வெற்றி பெறுவார்கள் என்ற எந்த நோக்கமும் இல்லாமல் ஏதோ படிக்கிறாங்க, ஏதோ மார்க் வாங்குறாங்க, ஏதோ அறிவு பெறாங்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துகிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு 1 கோடி பேர் படிச்சுட்டு ஒரு வருஷமா வெளியே வராங்க. அந்த 1 கோடி பேருடைய அறிவு நிலையம் என்ன? எதுக்கு ஒரு 18 வருஷம் 19 வருஷம் அவன் வந்து லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு பட்டதாரியா மாறணும்? அறிவை பெறுவதற்கு தானே. அப்ப அந்த அறிவை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டம் செல்வதற்கு வேண்டிய பணத்தை பெறுவதற்கு ஒரு அறிவு தேவைப்படுதே. அந்த அறிவு எங்க சொல்லி தர்றாங்க? எந்த யூனிவர்சிட்டி சொல்லி தருது? எந்த காலேஜ் சொல்லி தருது? அவனுக்கு மார்க் கொடுக்கிற ஒரு சப்ஜெக்ட் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அந்த அறிவோட விட்டுடுறாங்க. அந்த வாழ்க்கை முன்னேற்ற கல்வின்னு ஒன்று இருக்கு, அது இன்றைக்கு இல்லை, சிஸ்டத்துல இல்லை. ஒரு முற்றிலுமான ஒரு புதிய கோணத்தில் கல்வியாளர் விஜயகுமார் வந்து இன்றைய மாணவர்களுடைய சூழ்நிலை என்னவாக இருக்கிறது, அடுத்த தளத்திற்கோ இல்லை நிலைக்கு செல்ல வேண்டுமானால் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதை பற்றி ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்ததாக இன்றைக்கு வந்து இந்தியாவோட ஜனநாயகத்தை தாங்குற 4 பில்லர், ரொம்ப முக்கியமான பில்லர் வந்து ஊடகம். இந்த ஊடகத்துறையில் எவ்வளவு நேர்மையாகவும் தெளிவாகவும் அறம் மீறாமலும் எழுதுகிற ஊடகவியலாளர்கள் மிக குறைவாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அடிப்படையான மறுபடியும் சொன்ன எல்லாம் வணிகம் சார்ந்ததா இருந்தனால பொதுநல நோக்கோடு சமூக அக்கறையோடு தொடர்ந்து இந்த சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளரும் சமூக ஆர்வலருமான கவிதா முரளிதரன் அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அழைப்பதில் அவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இல்ல, நான் வந்து அடிப்படையில் நினைக்கிறது இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வந்து அவங்களுடைய சாய்ஸே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அவங்கள வந்து சின்ன வயசுல இருந்து பணத்துக்கான ஒரு இதாதான் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய நிலையில வந்து இன்றைக்கு வந்து 90% இளைஞர்கள் இல்லை. அவங்க என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்றதுல தொடங்கி நிறைய விஷயங்கள்ல அவர்கள் மேல பல திணிப்புகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அவர்களுடைய தேர்வு அப்படின்றது வந்து அறிவாக இருந்தாலும் அது வந்து சமூகம் இல்ல பிற புற சூழல்கள் காரணமாக அவர் பணத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஆனா என்னுடைய அனுபவத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இன் பர்சூட் ஆஃப் நாலேஜ், நாம் அறிவை தொடர்ந்து அறிவு தேடலில் ஈடுபட்டோம்னா பணம் நம்மளை தேடி வரும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே சொன்னாங்க, அப்துல் கலாம் சொன்னாங்க, நீங்க யாரை எடுத்தாலுமே நண்பர் சொன்னாரு, ஒரு புத்தகம் வந்து நல்ல புத்தகமாக இருந்து பதிப்பிப்பதற்கு ஒரு 30,000 தேவைப்படுது அப்படின்னாரு. நான் சொல்றேன், மிகச்சிறந்த புத்தகமாக இருந்தால் பதிப்பாளர்கள் வந்து தேடி வந்து வாங்கி போடுற நிலைமை உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. அந்த விசிபிலிட்டி மட்டும் கிடைச்சதுன்னா போதும். அதுக்கு வந்து உங்களுக்கு பல ஸ்பேசஸ் தேவைப்படுது. அப்ப பணம் இல்லாதது மட்டும் அந்த புத்தகம் வெளியில வரதுக்கு காரணம் இல்ல. பாரதியார் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு, என்கிட்ட நான் புத்தகம் போடுறதுக்கு பைசா இல்ல, நண்பர்கள் எல்லாம் 100 ரூபாய் கொடுத்தா நான் வட்டியோட திரும்ப கொடுத்துறேன் புத்தகம் போட்டுன்னு சொல்றாரு. இன்னைக்கு பாரதியாருக்கு கடன் கொடுத்த ஒரு நண்பரும் நமக்கு தெரியாது. ஆனால் பாரதியாரோட புத்தகங்கள் வந்து கடைசி வரைக்கும் நம்மளோட தான் இருக்க போகுது, நம்மளுக்கு தொடர்ந்து அடுத்தவங்களோடய இருக்க போகுது. அப்ப இன்பர்ஸ் நம்ம வந்து அறிவை தொடர்ந்து தேடி செல்வோம் என்றால் பணம் நம்மளை தேடி வரும். பணம் வரவில்லை என்றால் கூட நம்மை தாண்டி யாரோ சொன்ன மாதிரி நம் இறந்ததற்கு பிறகு நம்மளுடைய அறிவு வந்து மற்றவர்களுக்கு எல்லாம் பயன்படும் அப்படின்றதுதான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன். அறிவார்ந்த ஞானிகளை மதிக்காத சமூகம் வளர்ந்ததாக சரித்திரம் இல்லை. இன்னைக்கு பெர்னார்ட் ஷா பத்தி பேசுறோம், அரிஸ்டாட்டிலை பத்தி பேசுறோம், பல்வேறு நம்ம இங்க தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா கம்பரை பத்தியோ 50 காப்பியங்கள் எழுதினவங்க, 8 தொகை எழுதினவங்க, 10 பாட்டு எழுதின, இந்த மாதிரி நிறைய அறிஞர்கள், நான் சொல்ற இலக்கிய சைடில் இல்லாம எல்லா தரத்திலையும் இந்த உலக நலனுக்காகவும் பொது நலனுக்காகவும் அறிவை கொடுத்தவர்கள் வந்து காலம் தாண்டி வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பணம்ங்கிறது அறிவோட இன்னொரு பை ப்ராடக்ட் தான். அதை நோக்கியே இந்த சமூக நம்மளை இழுத்து கொண்டிருக்கிறது தான் நம்ம 2 விருந்தினோட கருத்துக்களா இருந்துச்சு. 2 பக்கத்துல பேசணும்னு அது சொன்னால் கூட அதை பேசுவதற்குண்டான அறிவோடும் இது இன்னைக்கு தான் என்னோட ரியாலிட்டிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அதனால் அறிவு சார்ந்த சமூகத்தை மதிப்போம், அறம் சார்ந்த விஷயத்தில் பணத்தை சம்பாதிப்போம். இது 2 மட்டும்தான் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கும் மகிழ்ச்சியோடும் தெளிவோடும் ஆனந்தத்தோடும் மனிதனை கொண்டு செல்லும் என்கிற கருத்தோடு இன்றைய கருத்துக்களத்தை நிறைவு செய்வோம். இன்றைய கருத்துக்களத்தின் வாயிலாக பல்வேறு பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் நேயர்களே. மீண்டும் மற்றும் ஒரு கருத்துக்களத்தில் ஆழ்ந்த தலைப்போடு அர்த்தமுள்ள விவாதங்களோடு உங்களை சந்திக்கும் வரை பாஸ்கரனின் பணிவான வணக்கங்கள். மீண்டும் சந்திப்போம், விவாதிப்போம். அதுவரை அன்பு, நன்றி, வணக்கம்.